திரு நரசிம்மா அவர்களின் குபேரவனக்காவல் பகுதி 5. ஆஸ்பத்திரி மேஜையில் மேல் வைத்து விட்டேனே, எடுத்துக்க மறந்து விட்டேன் என்று புருஷோத்தமன் கூற நிம்மதி அடைந்தாள் வனஜா. தொலைஞ்சது சனியன் என்று முணுமுணுத்தபடியே சமையலறையை நோக்கி நடந்தாள். சற்று நின்று திரும்பி பார்த்து இருந்தால் தான் வேட்டியில் மடித்து வைத்திருந்த அந்த துண்டு காகிதம் பத்திரமாக இருக்கிறதா என்று புருஷோத்தமன் தடவி பார்த்து கொண்டிருப்பதை கண்டிருப்பாள். நம்பாடுவான் கூறியது பொய்த்ததில்லையே என்கின்ற கவலை அவளது இதயத்தில் விஸ்வரூபம் எடுக்க சமையல் செய்ய தோன்றவில்லை. அன்று இரவு வெறும் மோர் சாதம் சாப்பிட்டால் போதும் போல் தோன்றியது புருஷோத்தமனுக்கு. ஆவக்காய் ஊறுகாய் இருந்துவிட்டால் போதும், சாப்பாடே வேண்டாம். ஊறுகாய் ஜாடியிலிருந்து ஆவக்காயை எடுத்து சிறிய கிண்ணம் ஒன்றில் நிரப்பத் தொடங்கினாள். ஜாடியை மீண்டும் வெள்ளை துணியால் கட்டியவள் மீண்டும் அதை அலமாரியில் வைக்கும்போதுதான் ஊறுகாய் சுள்ளென்று உரைப்பது போல அவளது சிந்தனையிலும் ஒரு விஷயம் சுள்ளென்று உரைத்தது. இவள் பிள்ளை புருஷோத்தமனின் பெயரில் முதல் பாதியும் அந்த பெண் மிருகநயானி பெயரில் முதல் பாதியையும் இணைத்தால் வரும் பெயர் புருஷாமிருகம். அதிர்ச்சியில் கைகள் மரத்து போக ஊறுகாய் ஜாடியை கை நழுவ விட்டாள். புருஷோத்தமனுக்கு உயிருக்கு உயிரான ஆவக்காய் ஊறுகாய் வைத்திருந்த ஜாடி சுக்கல் நூறாய் நொறுங்கி கிடந்தது. 1967 ஆண்டு சிதம்பரம். அமுதன் நம்பாடுவான் கூறுவதை மெய்மறந்து கேட்டுக்கொண்டிருந்தான். இதே ஒரு கதையாக அவர் கூறியிருந்தால் அவன் ரசித்து கேட்டுக்கொண்டிருப்பானோ என்னவோ. ஆனால் அது தன் பெற்றோரின் சோக சரித்திரம் என்பதை உணர்ந்த பொழுது துக்கம் அலையலையாய் எழும்பி அவன் நெஞ்சை அடைத்தது. தாத்தா, அந்த பொண்ணு தான் யட்சினின்னு தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் பாட்டி என்ன செஞ்சா? உடனே என்கிட்ட ரகசியமாக தொடர்பு கொண்டா. என்னை சென்னைக்கு வர சொல்லி கடுதாசி போட்டா. நானும் உடனே கிளம்பி போனேன். தான் வீட்டு மொட்டை மாடியிலே எனக்காக அறையை எடுத்து என்னை தங்க வச்சா. உங்கள் அப்பா புருஷோத்தமனே அந்த பொண்ணுக்கிட்டே இருந்து காப்பாற்றுற வரைக்கும் நான் சிதம்பரம் பக்கமே தலை வச்சு படுக்கக்கூடாதுன்னு அன்பு கட்டளையும் போட்டுட்டா. அப்புறம் என்ன நடந்தது தாத்தா? குதிரையை ஆற்றுக்கு கொண்டு போகத்தான் முடியும், தண்ணியை குடிக்க வைக்க முடியுமா? நம்பாடுவான் அலுப்புடன் சொன்னார். என்ன தாத்தா சொல்கிறீங்க நீங்கள்? உங்கள் பாட்டி சொன்னதைத்தான் சொல்கிறேன். நானும் உன் பாட்டியும் புருஷோத்தமனை எப்படி அந்த பெண்ணை சந்திக்க விட முடியாமல் தடுக்கிறதுன்னு இரவு பகலாக யோசித்தோம். ஆனால் அவனோ எப்படி அந்த பொண்ணை திருப்பி சந்திக்கலாம்னு யோசனை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கான். எங்களுக்கு இது தெரியல. கேளு நடந்ததே. நம்பாடுவான் கதையை தொடர்ந்தார். 1939 வருடம் சென்னை. டாக்டர் கால்கட்டை பிரித்த மறுநாள் காலேஜ் போக ஆரம்பித்து விட்டான் புருஷோத்தமன். வழக்கம் போல தேரடி தெருவில் இருக்கும் நண்பன் நாகராஜன் வீட்டுக்கு சென்று அவனுடன் சைக்கிளில் டபுள்ஸ் செல்ல நினைத்தான். தெரு முனைக்கு சென்ற பொழுது அம்மா பின்னாலேயே புருஷோத்தமா என்று அழைத்தபடியே ஓடி வருவதைக் கண்டு திகைத்து நின்று விட்டான். சொல்ல மறந்துட்டான் புருஷோத்தமா, அந்த மிருகம் காலேஜில் எங்கேயாவது கண்ணில் பட்டா திரும்பி பார்க்காம போயிடு. ஒப்புக்கு தலையசைத்த புருஷோத்தமன் தன் தாய் திரும்பி போவதை பார்த்தபடியே நின்றான். இவனுக்காக தன்னையே வாட்டிக்கொள்ளும் அம்மாவை நினைத்தால் பரிதாபமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் யாரோ நாட்டுப்புற ஜோசியன் யட்சினி மிருகம்னு கட்டிவிட்ட கதையை நம்பி இவனுக்கு ஏதோ ஆபத்து வந்து விட்டது போல் துடிப்பது பைத்தியக்காரத்தனமாக இருந்தது அவனுக்கு. என்னடா ரொம்ப நேரமாக காத்துட்ருக்கியா? நாகராஜன் தான் வந்துவிட்டான். ஆனால் நடந்து வந்திருந்தான். சைக்கிளை காணும். சைக்கிள் எங்கடா? செயின் அறுந்து போச்சு, வேறு வழி இல்லை, நடந்து தான் போகணும். உன்னால் நடக்க முடியுமா? இப்போ தானே காலில் காயம் ஆறிட்டு வருது, வேணும்னா நீ ஆற்றுக்கு போயிடு, நாகராஜன் கரிசனத்துடன் சொன்னான். இல்லைடா, இன்னைக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பரீட்சை, நான் போய்த்தான் ஆகணும். அப்போ ஜட்கா வண்டி ஏதாவது பிடிச்சுட்டா? வேணாம், இப்படியே சுங்குவார் தெரு வழியாக நடந்தே போயிடலாம். இருவரும் மாநில கல்லூரியை நோக்கி நடக்கத் தொடங்கினர். புருஷோத்தமா, ஜப்பான்காரங்க நம்ம மேலே படையெடுப்பாங்க போல இருக்கேடா, கவலையுடன் கூறினான் நாகராஜன். ஆமாம், ஆனால் இந்த விஷயத்தில் நம்ம ராஜாஜியோட முடிவை என்னால் ஒத்துக்க முடியல. ஜப்பானுக்கு எதிராக பிரிட்டிஷ்காரங்களை ஆதரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. என்ன இருந்தாலும் பிரிட்டிஷ்காரங்க நம்மளையே ஆட்சி செய்கிறவங்க.
அவங்களுக்கு எதிராக நாம் எப்படி படையெடுத்துக்கிட்டு போகிறது? அவங்கள நம்ம சப்போர்ட் பண்ண முடியுமா? எனக்கு என்னவோ பிரிட்டிஷ்காரர்களை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு தான் தோணுது. நம்ம வீட்டிலேயே ஒரு திருடன் புகுந்துட்டான், அவனை பிடிக்க போலீஸ்காரர் வந்தா என்ன இருந்தாலும் அவர் நம்ம வீட்டுக்கு திருட வந்தவன், அவனை விட்டுட கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவ போல இருக்கே நீ. ஜப்பான்காரங்களும் பிரிட்டிஷ்காரங்களும் முட்டி மோதிக்கட்டும், எவன் செத்தா நமக்கென்ன என்று நாகராஜன் சிரித்தான். அப்படிலாம் சொல்லாத, ஜப்பான்காரன் சென்னையில் குண்டு போட்டா கோட்டையில் இருக்கிற ஜனங்கள் மட்டும் செத்து போக மாட்டார்கள். நம்ம தெருவில் இருக்கிற பாஷ்யமும் மீர்சாஹிப்பேட்டையில் இருக்கிற பஷீரும் எல்லோரும் சேர்ந்து தான் சாவாங்க. ஆமாம், இது எனக்கு தோணலையே என்று ஆமோதித்தான் நாகராஜன். இருவரும் பேசியபடியே சுங்குவார் தெருவில் இருந்து அடுத்த ரோட்டுக்கு திரும்பினார்கள். அதே நேரத்தில் சிவப்பு நிற ஜாகுவார் கார் ஒன்று அவர்களை உரசுவது போல் வந்து நின்றது. நம்ம மேலே மோதின அதே காருடா, குழப்பத்துடன் நாகராஜன் கதற புருஷோத்தமன் வியப்புடன் நின்று விட்டான். காரில் கேன்வாஸ் மேற்கூரை தானாக பின்வாங்கி படித்து கொள்ள ஒய்யாரமாக டிரைவிங் சீட்டில் உட்கார்ந்திருந்தாள் மிருகநயாயினி. வெள்ளைக்கார பெண்மணியைப் போல் லாங் ஃப்ராக் அணிந்திருந்த அவள் ஃப்ராக்கின் நிறத்திலேயே ப்ளவுஸும் அணிந்திருந்தாள். மறக்காமல் பேண்ட்டையும் மாட்டிக்கொண்டிருந்தாள். தலைமுடி பீத்து கொண்டு வீசும் கடற்கரை காற்றில் அலையலையாக புரள நாசுக்காக தனது கைவிரல்களால் அதை கோதி விட்டு கொண்டிருந்தாள். அப்சரஸ் போன்ற அவளிடம் வெள்ளைக்காரர்கள் கூட பிச்சைத்தான் வாங்க வேண்டும். அவளை அந்த சூழ்நிலையில் பார்ப்பவர்கள் அவள் சென்னையைச் சேர்ந்தவள் என்று சத்தியம் செய்தால் கூட நம்ப மாட்டார்கள். லண்டனிலிருந்து வந்த ஒரு ராஜ குடும்பத்தைச் சேர்ந்தவள் போல் நினைப்பார்கள். அவளை மலைப்புடன் அவர் பார்க்க பளீரென அவனை பார்த்து அவள் புன்னகைத்தாள். ஹலோ, வாங்களே, நானே உங்களை காலேஜில் டிராப் செய்கிறேன் என்கிறாள். உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நாங்கள் நடந்தே போய் கொள்ளுகிறோம். சிரமமா? யூ மீன் ட்ரபிள்? ஒய் ஆர் யூ யூஸிங் செஸ்டமிங் வேர்ட்ஸ்? எனக்கு நீங்கள் அப்படி போகிறது பிடிச்சிருக்கு. வெக்கப்படாதீங்க. நம்ம இந்தியாவை கெடுக்கிறதே இந்த சங்கோஜம்தான். முதல்ல இந்த சங்கோஜத்தை ஒழிச்சாதான் நம்ம நாடே உருப்படும். முன்பக்க கதவை திறந்துவிட புருஷோத்தமன் தயக்கத்துடன் நாகராஜனை பார்த்தான். உனக்குத்தான் கால் நடக்க முடியாமல் விக்கி விக்கி நடக்கிற, ஆனால் நான் அப்படி இல்லையே என்றான் நாகராஜன். நாகராஜன் புருஷோத்தமனை முன்னால் உட்கார்த்து உதவி புரிந்தான். பிறகு தான் ஏறிக்கொள்வதற்காக பின்கதவை திறக்க முற்பட்டான். கதவு உட்புறமாக லாக் செய்யப்பட்டிருந்த அவள் அந்த லாக்கை ரிலீஸ் செய்து தனக்காக அவள் திறக்கக்கூடும் என்று எதிர்பார்த்து காத்திருக்க திடீரென்று கார் கிளம்பிவிட்டது. திக்பிரமையுடன் அந்த சிவப்பு நிற ஜாகுவார் கார் பறந்து செல்வதை பார்த்து கொண்டே திகைத்து நின்றான் நாகராஜன். ஐயையோ, என் ஃப்ரெண்டு நாகராஜன் ஏறிக்கிறதுக்குள்ளே காரை கிளப்பிட்டீங்களே, அவனும் எங்கூட காலேஜுக்கு தானே வர்றான் என்று புருஷோத்தமன் பதைபதைத்தான். உங்கள் காலில் மட்டும்தானே அடிபட்டு இருக்கு, உங்கள் ஃப்ரெண்டு காலு நல்லா தானே இருக்குது, அவர் நடந்தே வரட்டும். அதேப்படி கூட வந்த ஃப்ரெண்டை எப்படி நட்டாத்தில் விட்டுட்டா? அவன் என்னை பற்றி என்ன நினைப்பான்? நட்டாத்தில் வாட் யூ மீன்? புருவத்தை சுருக்கி கேட்டாள் மிருகா. புருஷோத்தமன் திகைத்தான். இந்த மாதிரி கேள்விகளை எல்லாம் கேட்கிறாளே, இவளுக்கு தமிழே தெரியாதோ? நட்டாத்தில் மீன்ஸ் மிட் ஸ்ட்ரீம். ஓ என்றவள் சட்டென்று அவனை கேள்வியுடன் பார்த்தாள். உங்கள் அம்மாவுக்கு என் மேலே கோபம்னு நினைக்கிறேன். அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் என்ன கெட் அவுட்னு சொல்லாத குறையா பிடிச்சி விரட்டினாங்களே. அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, ஒரே பையனுக்கு அடிபட்டுருச்சுங்கிற ஆதங்கத்தில் தான் அவங்க அப்படி பேசிட்டாங்க. ஆனால் மனசில் ஒன்றுமே இல்லை என்று சமாளித்தான் புருஷோத்தமன். சேச்சே, அப்படிலாம் இல்லை, ஆனால் என் மனசில் ஏதோ ஒன்று இருக்குது பட்டென்று கூறிவிட்டாள் மிருகா. என்ன அர்த்தத்தில் அவள் அப்படி கூறினாள் என்பது புரியாமல் அவன் அவளையே திரும்பி பார்க்க, என்னையே நான் ஒர்ஷிப் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் என்று கூறினாள். சட்டென்று காரை கல்லூரியின் பக்கமாக செலுத்தாமல் இடது பக்கம் ஓடித்து பைக்ராஃப்ட்ஸ் ரோட்டில் கிளப்பினாள். அங்கிருந்து ஒரு ஆலமரத்தடியில் காரை நிறுத்தினாள். புருஷ், இனி நான் உங்களை அப்படித்தான் கூப்பிடப் போகிறேன். மிருகா அவளை பார்த்து ஒரு மாதிரியாக சிரிக்க அவன் கலவரத்துடன் அவளை நோக்கினான். எதுக்காக காரை இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கீங்க? நான் உங்களோட பேசணும், அதுக்காகத்தான்.
உங்களை நான் புருஷன் கூப்பிட்றதுல உங்களுக்கு அப்ஜெக்ஷன் எதுவும் இல்லையே? மீண்டும் பளீர் என்று புன்னகை. உங்களுக்கு அப்படி கூப்பிடுறது பிடிச்சிருந்தா கூப்பிட்டுக்கோங்க. ஆனால் நீங்கள் புருஷனு கூப்பிடுறச்சு எனக்கு ஏதோ ப்ரஷ்ஷுன்னு கூப்பிடுற மாதிரி இருக்குது. கழுக்கென்று சிரித்தாள் மிருகா. முதல் தடவையாக அப்படி ஒரு சிரிப்பை கேட்டதால் புருஷோத்தமன் உண்மையிலேயே சொக்கி போய்விட்டான். ஒரு முறை அவளை ஏற இறங்க பார்த்தான். நீங்கள் காலேஜுக்கு வேஷ்டியிலா வருவீங்க? ஆச்சரியத்துடன் கேட்டாள். இல்லை, பேண்ட்டு தான் போடுவேன். ஆனால் காலில் அடிபட்டிருக்கிறதால வேஷ்டி கட்டிக்கொன்னு எங்கள் அம்மா தான் சொன்னா. ஓ, மம்மிஸ் பேபியா? கிண்டலுடன் அவள் சிரிக்க அவளுக்கு வெட்கமாக இருந்தது. ஆம், இது என்ன நெத்தியில் ரேடியோ பேண்ட் இண்டிகேட்டர் மாதிரி? இது ஸ்ரீசூர்ணம். நான் ஐயங்கார், அதனால் இதை இட்டுருக்கேன். இதை எதுக்கு அப்ளை பண்ணிக்கிறீங்க? நம்ம நெத்தியில் தான் நம்ம திங்கிங் டிஷ்யூஸ் இருக்குது. நம்ம தாட்ஸை மற்றவங்க இன்ஃப்ளூயன்ஸ் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதை அப்ளை பண்ணுறோம். எல்லாத்துக்குமே சயின்டிஃபிக் காரணம் இருக்குது. புருஷோத்தமன் ரோஷத்துடன் சொன்னான். அவளை உற்று பார்த்தான். நீங்கள் பிராமின் தானே? உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கணுமே. அஃப்கோர்ஸ் எஸ், மிருகா சிரித்தாள். நான் பால்காட் ஐயர். பட் புருஷ், எனக்கு இந்த மாதிரி நம்பிக்கையெல்லாம் கிடையாது. என் அப்பா என்னை அப்படி வளர்க்கலை. கோயிலுக்காவது போவீங்களா? நோ, நான் இயற்கையை வணங்குறவ. இதோ இந்த பே ஆஃப் பெங்கால், இந்த பீச், இந்த மரங்கள், வானம், அதில் தெரிகிற வானவில், இதையெல்லாம் ஒர்ஷிப் பண்ணுறேன்னா அப்புறம் என்னாலேயே நான் ஒர்ஷிப் பண்ணுறேன். என்னையே அப்படித்தான். கோவில் எல்லாம் மேன்மேடு தானே. மேன்மேடு பொருட்களை நான் வணங்குறதில்லை, அலட்சியமாக சொன்னாள் மிருகா. புருஷ் சிரித்தான். வாட் மேக்ஸ் யூ லவ்? அப்போ உங்களையே நீங்கள் ஒர்ஷிப் பண்ணக்கூடாது, நீங்களும் மேன்மேடு தானே? கிண்டல் அடித்தான் புருஷ். அவனை உற்று பார்த்த மிருகா காரை கிளப்பினாள். ஈவினிங் காலேஜ் மெயின் கேட் கிட்டேயே நில்லுங்க, உங்களை உங்கள் ஆற்றுலேயே நான் ட்ராப் பண்ணிடுறேன், மிருகா சொன்னாள். ஐயோ வேணாம், திருவல்லிக்கேணி சந்தில எல்லாம் உங்கள் கார் வர வேணாம். அவனுடைய பதற்றத்தை ரசித்தாள் மிருகா. ஏன்? உலகத்தில் இருக்கிற எல்லா ஏரியாவிலேயும் வம்பு பிடிச்ச ஏரியா எதுன்னு தராசு தட்டிலே வச்சு பார்த்தா ட்ரிப்ளிகேன் தான் தாழ்ந்து நிற்கும். அவ்வளவு வெயிட்டான ஏரியா. மிருகாவின் முகம் திடீரென்று சீரியஸ் ஆனது. ஏன் பயப்படுறீங்க புருஷ்? யார் வம்பு பேசினா என்ன? எனக்கு உங்களை பிடிச்சி போச்சுன்னா எந்த சக்தியாலையும் நம்மளை பிரிக்க முடியாது. அதே போல் எனக்கு உங்களை பிடிக்காமல் போச்சுன்னா எந்த சக்தியாலையும் நமக்குள்ள ஒட்டுதல் ஏற்படுத்த முடியாது. புருஷோத்தமன் காலேஜ் மெயின் கேட் அருகே இறங்க அவள் தன்னுடன் வந்ததையே மறந்து விட்டவள் போல காரை கிளப்பி கொண்டு சென்றாள் மிருகா. மிருகாவை பார்த்தால் முகத்தை திருப்பி கொண்டு போ, அம்மா சொல்லித்த எச்சரிக்கை ஞாபகத்திற்கு வர அவளும் தானும் நிகழ்த்திய உரையாடலில் தப்பிதமாக ஏதாவது தோன்றுகிறதா என்று யோசித்து பார்த்தான் புருஷ். இல்லையே, சாதாரணமாகத்தானே பேசினாள். அவள் கடைசியாக ஊர்வம்புக்கு நான் பயப்பட மாட்டேன் என்பது போலத்தான் சொன்னாள். தப்பாக வேறு ஒன்றும் பேசவில்லையே. அம்மா ஏன் போயும் போயும் இந்த பெண்ணை நினைத்து பயப்படுகின்றாள்? யோசித்தபடியே நாகராஜனின் வருகைக்காக காத்திருந்தான். அவனும் ஒரு வழியாக வந்து சேர்ந்தான். மன்னிச்சுக்கோடா, அந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்கிறச்சே காரை கிளப்பிட்டு போயிட்டா. என்னையும் இறக்கி விட்டுடுன்னு சொன்னேன். ஆனால் அவள் அதை காதிலேயே போட்டுக்கல. அதனால் என்னடா பரவாயில்லை என்றவன் அவன் நெற்றியை குழப்பத்துடன் நோக்கினான். உன் ஸ்ரீசூர்ணம் எங்கேடா? காரில் எரிச்ச பட்டையா இட்டுருந்தியே? சுருக்கென்றது புருஷோத்தமனுக்கு. மிருகா கூட அதை பற்றி தானே கேட்டா. ஒருவேளை வேர்வையில் அழிஞ்செடுத்தா? நாகராஜன் தன் வகுப்பை நோக்கி நடக்க குழப்பத்துடன் வகுப்புக்கு போக தோன்றாமல் அங்கிருந்த குல்மோகர் மரத்தின் கீழேயே நின்று விட்டான் புருஷோத்தமன். இன்னும் சிறிது நேரத்தில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பரீட்சை எழுத வேண்டுமே என்கின்ற நினைப்பு கூட அவனுக்கு இல்லை. தன் கையை பார்த்தான். ஸ்ரீசூர்ணத்தை அழித்ததற்கு அடையாளமாக அவன் விரல்கள் வெண்மையாக காட்சியளித்தன. பாட்டி சொன்ன வரிசை. அதாவது 1957ஆம் ஆண்டு சிதம்பரம். ஐயோ தாத்தா, காலேஜ் முடிஞ்சு சாயங்காலம் அந்த மிருகம் கூட போயிட்டாரா அப்பா? அமுதன் கலவரத்துடன் கேட்க சிரித்தான் நம்பாடுவான். அமுதா, உன் பாட்டி உங்ககிட்ட சொன்னதை நான் உனக்கு கதையாக சொல்லிகிட்டு இருக்கேன். அவள் சொன்ன வரிசையிலே தான் நானும் உங்கள்கிட்ட சொல்ல முடியும். அவசரப்பட்டா எப்படி? சரி சொல்லுங்க, அப்புறம் என்னாச்சு? நம்பாடுவான் தொடர்ந்து பேச துவங்கினார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.